ஐ எம் சாரி. எல்லாருக்கும் வணக்கம். கிரைம் பேட்ரோலோட நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிற நான் உங்கள் அனுப் சோனி. பாஸ்ட மறக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது நம்மள அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விடாது. அது நமக்கு மிகப்பெரிய வழிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நினைவுகளோட காயங்கள் ஆறுறது அவ்வளவு சுலபம் இல்ல. அது நம்மளோட மனசுல மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும். அந்த வெற்றிடத்தை நிரப்ப புது ஆளுங்க, புது இடத்தை நோக்கி நம்ம போவோம். ஆனா நம்ம சரியான பாதையில போகலனா அது இன்னும் நிறைய வலிகளையும் காயங்களையும் தான் கொடுக்கும். என்னை மன்னிச்சிடு. நான் உன்னை லவ் பண்ணல. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. ஏய் நரேந்திரா, உன் துணியெல்லாம் இங்க அயன் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. சீக்கிரம் குளிச்சுட்டு வா. சாப்பாடு கூட ரெடியா இருக்கு. நரேந்திரா. ஆமா, இந்த வர இருங்க. சீக்கிரம் வா. இந்தாப்பா, டிஃபன் சாப்பிடு. என்னாச்சுப்பா, முகையே இப்படி வாடி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். ஆஃபீஸ் டென்ஷனை நினைச்சாலே தூக்கம் வரல. இன்னும் ஆபீஸ்க்கே நீ போகல, அதுக்குள்ள அதை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டியா? அட ஏமா. இந்தா சாப்பிடு சாப்பிடு, இந்தா சாப்பிடு. சாப்பாடு உனக்கு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப என்னோட நல்லா treat? இருந்தது. எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் ட்ரீட் பண்ணிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. யா மேம், எனிதிங் எல்ஸ்? நத்திங் எல்ஸ். போயிட்டு பில் கொண்டு வாங்க. சாரி மேம், இன்னைக்கு எல்லாரோட பில்லையும் ஒருத்தர் பே பண்ணிட்டாரு. இன்னைக்கு லஞ்ச் ஃப்ரீ, நீங்க பே பண்ண வேண்டாம் மேடம். ஓ அப்படியா? யார் என்னன்னே தெரியாது. அவர் எதுக்கு எங்க பில் எல்லாம் செட்டில் பண்ணோம்? கொஞ்சம் சும்மா இரு. ஏன் இப்படி பண்ணாருன்னு விசாரிக்கலாம். சரி, யார் அவரு? ஓனரா? இல்ல மேம், அவரும் ஒரு கஸ்டமர் தான். அவருக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால ட்ரீட் வைக்கணும் இப்படி பண்ணியிருக்காரு. அவர் எதுக்கு எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும்? நாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையே. நீங்க பில் கொண்டு வாங்க. சாரி மேம், நாங்க பில் மேக் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க பே பண்ணணும்னு ஆசைப்பட்டா டொனேஷன் பாக்ஸ்ல நீங்க பே பண்ணலாம். சார், இந்த பையன் பாக்கெட்டில் 2 ஐடிஸ் இருக்கு. ஒன்று ஒயின்ஷயர் ஃபைனான்ஸ் பிஎன் ரோட் பிரான்ச்சில் இருக்கு. ரெண்டாவது அவரோட டிரைவிங் லைசன்ஸ். இவரோட அட்ரஸ் அகர்வாடியில் இருக்கு. இந்த ரோட்டில் ஏன் சிசிடிவி கேமராவே இல்லை? பைக்கோடைய ஃப்ரண்ட் இந்த பக்கம் இருக்கு. ஒன்று ரோட்டோடைய இந்த சைட்லேருந்து வந்திருக்கணும், இல்லைனா அந்த சைட்லேருந்து வந்திருக்கணும். யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு விசாரிங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் அலோக். Thank you. ஆர் யூ ஓகே? Yeah, I'm fine. அப்புறம் ஏன் இப்படி நடுங்குறீங்க? ஓ, அதை கேட்குறீங்களா? எனக்கு சோஷியல் ஆன்சைட்டி இருக்கு. சோஷியல் ஆன்சைட்டி டிசார்டர்? அது என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு சோஷியல் கேதரிங்லாம் வரும்போது கொஞ்சம் பதட்டமாயிடுவேன். என்னுடைய ஹார்ட்டு கொஞ்சம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். எங்களை பார்த்தோன்னே ஹார்ட் பீட் நின்று இருக்கணுமே. அதெல்லாம் இருக்கட்டும். உங்களோட பர்த்டேக்காக மற்றவங்களுக்கு எதுக்காக ட்ரீட் வைக்கணும்? அதாவது என் டாக்டர் தான் அதை என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி வெளியே போ, பீப்புள்ஸை போய் கேதரிங்கில் மீட் பண்ணு,
ஸோ என்னுடைய பர்த்டேவாக இருக்கிறதுனால நான் இப்படி பிளான் பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போ இந்த ஃபோன் அட்டன் பண்ணணும். தேங்க்யூ. நரேன் எங்களோட கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு. அவர் வருவாருன்னு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கு இப்படி ஆனதே எங்களுக்கு நீங்கள் சொல்லி தான் சார் தெரிஞ்சுது. நரேந்திரனுக்கு ஆகாதவங்க எதிரிங்க யாராவது இருக்காங்களா? நோ ஐடியா சார். சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். அவருக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாரு. ட்ரான்ஸ்ஃபர் எங்கே கேட்டார்? சார் வரதா பிரான்ச். கடந்த 6 மாசமா அவனுக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவன் எப்பவும் சந்தோஷமா தான் இருந்தான். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா தான் இருந்தான். திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல. கொஞ்ச நாளாவே ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தான். ரொம்ப பதட்டமா இருந்தான். அவன் மனசு உடைஞ்சு போயிருக்கான்னு நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். மனசு உடையிற அளவுக்கு என்னாச்சு? அவருக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? வைஷாலியும் அவளோட அப்பாவும் தான். நாங்க வர்தால இருந்த போது வைஷாலிக்கு நரேந்திரா தான் டியூஷன் சொல்லி கொடுத்தான். இட்ஸ் சிம்பிள். நான் உன்ட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன்ல, இதை ட்ரை பண்ணு. கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கு உனக்கு? எஸ். இப்படியே போயிட்டு இருந்தா அக்கவுண்ட்ஸ்ல ஃபெயில் தான் ஆவ. வைஷாலி ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வைஷாலியோட அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்திருந்தா. அங்கிள் என்ன பேசுறீங்க நீங்க? வைஷாலி என்னோட ஸ்டூடெண்ட். அதோட அவ சின்ன பொண்ணு. 18 வயசு ஆக இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிறையவே சொல்லி கொடுங்க. வைஷாலி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ என்ன பேசுறது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? இந்த ஊர் தலைவர் பொண்ணோட சம்பந்தத்தை நீ வேணான்னு சொல்ற. நீ பெரிய தப்பு பண்ற, அதை மறந்துடாத. அவன் பொண்ணு கல்யாணத்துக்காக அவன் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருந்தான். என் பையனை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தான். ஃபோர்ஸ் பண்ணி அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தான். என் பையனுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. அதனால என் பையன் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டான். அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு தான் நாங்க ஊரை விட்டே வந்துட்டோம். நாங்க இருக்கிற இடம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் தான் என் பையனை ஏதோ பண்ணிருக்கணும். என் பையனை அவன் தான் சார் கொண்டு இருக்கணும். ஹே, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்? நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கே டெய்லி ஜாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நானும் தான் டெய்லி ஜாகிங் வருவேன். நானும் உங்களை இங்க பார்த்ததே இல்லை. ஓகே, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஆமாம், இங்கே தான், ஆர்மி காலனியில். ஓ, ஆர்மி காலனி. ஆனா அங்க ஆர்மி மெம்பர்ஸ் தானே இருப்பாங்க. ஆமாம், எங்கள் தாத்தா ஆர்மியில் இருக்காரு. அப்புறம் நீ என்ன பண்ற? நான் கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ்? அது நான் கிளம்புறேன், என் கார் வந்துடுச்சு. என் பொண்ணு நரேந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சது உண்மைதான். ஆனால் நான் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணலை. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா? அவங்க உங்ககிட்ட போய் சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. நரேந்தர் தான் என் பொண்ணு மனசில் ஆசையை விதைச்சி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ண வைக்க பார்த்துருக்கீங்க. 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. அதுக்கு தான் ரிவெஞ்ச் எடுத்தீங்களா? நான் எந்த ரிவெஞ்சும் எடுக்கல. இப்போலாம் நரேந்திரன் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. உங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள், நான் கொஞ்சம் பேசணும். சார், இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? அவள் ஏற்கனவே மனசொடைஞ்சு போயிருக்கா. மேற்கொண்டு பேசி அவள் மனசை காயப்படுத்த வேணாம். சொல். நரேந்திரனோட கால் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருச்சு. தப்பன்ற ஒருத்தன் தான் லாஸ்ட்டில் கால் பண்ணியிருக்கான். இந்த தப்பனுக்கும் நரேந்திரனுக்கும் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அந்த சோஷியல் ஆங்ஸைட்டி கை பெரிய பணக்காரனா இருப்பான்னு நினைக்கவே இல்லை. ஆர்மி காலனில ஒரு பங்களா, அப்புறம் கெமிக்கல் பிஸ்னஸ். உண்மையிலே பெரிய பணக்காரன் தான். அவன் உன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கானா என்ன? இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே அவனுக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் 2வது மீட்டிங்ல உனக்கும் அப்படி தோணுச்சா? எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் என்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள். என் பொண்ணோட கியூரியாசிட்டி அதிகப்படுத்துறது யாரு சொல்லுங்கள். 2 மாதத்துக்கு முன்னாடி தப்பான இந்த பிரான்ச்சில் தான் இருந்தான். கரப்ஷன் கேஸ் ஆனதான அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதை கண்டுபிடிச்சதே நம்ம நரேந்திரன் தான். சார், தப்பன் வந்து லோனுக்கு எலிஜிபிளே இல்லாதவங்களுக்குலாம் அப்ரூவல் பண்ணியிருக்காரு சார்.
அவங்களோட வேல்யூவேஷனே தாண்டி 10% 30%க்குலாம் அப்ரூவல் கொடுத்துருக்காரு சார். இவர் பிரைப் வாங்கியிருக்காரு. இங்க பாருங்க நரேந்திரன். நரேந்திரன் இல்லை சார், நான் உங்க பாஸ். அப்புறம் உங்களோட வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதீங்க. தப்பன் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு காரணம் நரேந்திரன் தானா? அப்புறம் எதுக்கு தப்பன் நரேந்திரனுக்கு கால் பண்ணான்? தட் வாஸ் எ ஃபன்னி. அது போகட்டும். இப்ப நான் உனக்கு ஸ்ட்ரேஞ்சர் இல்ல. என்ன பார்க்கும்போது உனக்கு ஆன்சைட்டி ஃபீல் வரல. உன் ஹார்ட் பீட் கூட நிதானமா தான் துடிக்குது. என் கூட ஃப்ளக் பண்றியா? லவ் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸார்டர். அதுகிட்ட இருந்து நான் கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது நல்லதுதான். இந்த மாதிரி நீ நிறைய பேரை மீட் பண்ணணும். கொஞ்சம் நல்ல ஃபீல் கிடைக்கும். ஓகே, அப்படியே செய்கிறேன். ஓகே, இங்கே பாரேன், நான் உடனே போய் ஆகணும். எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்கு. சாட்டர்டே ஃப்ரீயா? எப்பவுமே சந்தேக கண்ணோட பார்க்காத. அப்பா உன்னை மீட் பண்ணணுமா? உங்க அப்பா எதுக்கு என்ன மீட் பண்ணணும்? ஏன் சார், இந்த கரப்ஷனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் மேனேஜரோட பர்மிஷனில் தான் எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்ணேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே மேனேஜர் என் மேலே பழிய போட்டு விலகிட்டாரு. நரேந்திரனுக்கு நீங்கள் ஏன் கால் பண்ணீங்க? நரேந்திரனுக்கு கால் பண்ணதுனா இல்லை மேனேஜர் ஜித்தன் தான். நரேந்திரன் அவனையும் சேர்த்து தான் சஸ்பெண்ட் பண்ணாரு. சார், எனக்கு தேவையெல்லாம் நரேந்திரனோட ஃபேவர் மட்டும்தான். எனக்கு இன்னொரு வேலை கிடைக்கும். தப்பனையும் ஜெயந்தனையும் தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. வைஷலுடைய அப்பாவை சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வைங்க. அவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணுங்க. இதில் யாரோ ஒருத்தவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. உடனே இவங்க எல்லாருடைய பேக்ரவுண்ட்ஸும் எனக்கு வேணும். சார், நரேந்திரனோட இமெயில் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணிட்டேன். அதில் சந்தேகப்படுற அப்படி மெயில் இருக்கு. சிம்மி, இவங்கள உடனே காண்டாக்ட் பண்ணுங்க, சீக்கிரமே. இவங்களுக்கு நரேந்திரன் நிறைய இமெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கான், அதுவும் இந்த ஐடியில இருந்து. சிம்மி யாரா இருப்பாங்க? ஹலோ, கம் இன். சார் என்ன கூப்பிட்டீங்களா? ம், ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதை பார்த்தா உன்னோட ஹார்ட்டே நின்று போயிடும். இங்கே பாரு. அப்புறம் நீ ஒரு ஆர்மி மேனோட கிராண்ட் சன்னுங்கிறத எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் நீ ஏன் ஆர்மியில் ஜாயின் பண்ணல? அங்கிள் எனக்கு ஏய், நீ எங்கே போகிற? வா, வந்து உக்காரு. உன் ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து உக்காரு, வா. நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நான் கூட ஆர்மியில் ஜாயின் பண்ண நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அவருடைய கெமிக்கல் பிஸ்னஸை நான் டேக் ஓவர் பண்ணுறது தான் ஆசை. அப்புறம் எனக்கு கூட என் லைஃப்பில் ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. என்ன பண்ணணும் ஆசை? ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது. ஒரு ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ஒரு பார்ட்னர் தேவை. உங்களுக்கே தெரியும், பார்ட்னர்ஷிப்பில் சீக்கிரமாக க்ரோத் ஆகும். கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் நிறைய நல்லது இருக்குது. ஐ டோன்ட் நோ, நான் உங்ககிட்ட இதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. ஆக்சுவலி நான் கூட ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பிளானில் தான் இருக்கேன். அது ஸோ ஏன் என்ன பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்துக்கூடாது? நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும்தான். நான் யோசித்து பார்த்துட்டு சொல்கிறேன் அங்கிள். எல்லாம் ஓகேனா பண்ணலாம். ஓகே. எங்கே போயிட்டா இவ? பொண்ணு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. இந்த நேரத்தில் அந்த பொண்ணு எங்கே தான் போயிருப்பா? ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. இந்த பொண்ணால் என் வாழ்க்கையை நரகமாயிடுச்சு. பிரியா, பிரியா, பார்த்து. பிரியா, என்ன நீ குடிச்சிருக்கியா?
நீ லேட்டாக வரதே என்னால் பொறுத்துக்க முடியல, இதில் குடிச்சிட்டு வேற நீ வீட்டுக்கு வந்திருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? ஆ, ஏதாவது பதில் சொல்லு. ஏன் மௌனமாவே இருக்க? அப்பா நீங்க கோவப்படாதீங்க, இவகிட்ட நான் பேசி. பிரியா, பிரியா, வா வா உள்ள போலாம். பிரியா, என்கிட்ட சொல்லு, உனக்கு என்னாச்சு? எதுக்காக நீ இப்ப ரொம்ப அழுதுட்டு இருக்க? பிரியா, ஐயோ உன் ட்ரெஸ், உன்னோட ட்ரெஸ் ஏன் இப்படி கிழிஞ்சிருக்கு? என்னாச்சு? பிரியா, பிரியா வாயை திறந்து பேசு. உன்னை ரேப் பண்ணாங்களா? இந்த மெயில் ஐடியோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை டிகோட் பண்ணியாச்சு. சிமிக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு கண்டுபிடிக்கணும். நரேந்திரனோட எல்லா கால் ரெக்கார்ட்ஸையும் நாங்கள் செக் பண்ணிட்டோம். சிம்மின்ற நம்பரே அதில் இல்லை. ஒருவேளை இது நிக்நேமாக இருந்தா, ஒருவேளை சிம்மி வைஷாலியோட நிக்நேமாக இருந்தா? நரேந்திரனோட வாழ்க்கையில உண்மையாலுமே சுமின்ற ஒரு பொண்ணு இருக்காளா? ஆனா வைஷாலிக்கும் நரேந்திரனுக்கும் கட்டாயம் கல்யாணம் நடக்க முயற்சிகள் நடந்திருக்கு. வைஷாலி, அவங்களோட அப்பா சுதாவ், அப்புறம் நரேந்திரனோட எக்ஸ்-பை, இவங்க 2 பேருமே பிரைம் சஸ்பெக்ட்ஸ். ஆனா எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாம போலீஸ் சிமின்ற ஒருத்தவங்களை இப்ப நரேந்திரன் கேஸ்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னாச்சு? எதுவும் தூக்க மாட்டேங்கிறாங்க போலயே. ஐயோ என்னாச்சு? யாரு யார் யார் அந்த பொண்ணு? யாரோ கதவை திறங்க. யாரோ கதவு தட்டுங்க. உள்ள என்னாச்சுன்னு தெரியல. கதவு திறங்க எல்லாரும். என்னோட மரணத்துக்கு நீதி வேணும். குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அவங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையாது. ஐம் சாரி. ஏன் பிரியா இப்படி ஆகுதுனாங்க? பிரியா சொல்கிற அந்த குற்றவாளி யாரு? பிரியாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். அது வந்து சார், பிரியாவை ரேப் பண்ணிட்டாங்க சார். யாருன்னு தெரியுமா? தெரியல சார். பிரியா கிட்ட இதை பத்தி கேட்டோம். அவ எங்க கிட்ட எதுவுமே சொல்லல சார். திடீர்னு அவ இப்படி பண்ணிக்கிட்டா இது எப்போ நடந்தது? சார், 1 வாரத்துக்கு முன்னாடி சார். அன்னைக்கு அவ ரொம்ப குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருந்தா சார். இது நடந்து 1 வாரம் ஆகுது. ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கீங்க? சார், எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது சார். பிரியாவும் வாயை திறந்து சொல்கிற மாதிரி தெரியல. நான் அவன் மேலே நம்பிக்கை இருந்தேன் சார். அவள் இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்க மாட்டான்னு நினச்சேன் சார். 1 வாரத்துக்கு முன்னாடி எங்கேருந்து வீட்டுக்கு வந்தாங்க? 1 வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன் சார். அவ என்கிட்ட சொல்லும்போது ஆஃபீஸில் இருந்தேன்னு சொன்னா சார். ஹலோ. அக்கா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு லேட்டாக வருவேன். ஏன் லேட்டாக வருவ? ஆக்சுவலாக ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு. பார்ட்டிக்கு எங்கே போயிருந்தாங்க? சார், அவ எந்த பார்ட்டிக்கு போயிருந்தான்னு எனக்கு தெரியல சார். ஆனால் அவ ஒரு ஹோட்டல் பேர் ஒன்று சொன்னான். நீல்கமல் ஹோட்டல். நீல்கமல் ஹோட்டல்? ஆமாம் சார். எந்த டேட்டில்? சார், அக்டோபர் 16. எந்த ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க? டென் குளோபல் பிபிஓ கம்பெனி. பிரியாவுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட், இல்லை லவர்? சார், அவளுக்கு பாய் ஃப்ரெண்டோ அஃபேரோ யாரும் இல்லை சார். பிரியா, ஐயோ பிரியா, பிரியா. ஐயோ யாராவது வாங்க. டிரைவர். ஹலோ ஹலோ ஹலோ, உனக்கு என்னாச்சு? அது வந்து உங்களுக்கு என்னாச்சு? டிரைவர் டிரைவர் டிரைவர். இருங்க, நான் போய் பார்க்குறேன். என்ன பிரியா சூசைட் பண்ணிட்டாளா? ஆமாம், அது மட்டும் இல்லை, அவங்கள ரேப்பும் பண்ணியிருக்காங்க. பிரியா எப்போ கடைசி ஆஃபீஸ் வந்தாங்க? எப்படியும் 1 வாரம் இருக்கும். டேட்? 16th அக்டோபர்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் டேட் 16th அக்டோபர். 16th அக்டோபர் அன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிங்களா? இல்லை சார், பார்ட்டி இல்லாமல் இல்லை. பிரியாவோட சிஸ்டர் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதும் எங்கேயோ பார்ட்டிக்கு போனதா சொன்னாங்களே. ஒருவேளை அது பர்சனல் பார்ட்டியாக இருக்கும் சார். நான் கம்பெனி சார்பாக எந்த பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணல. 16th அக்டோபரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்.
ஜூம் போங்க. பிரியா ஆஃபீஸ் முடிஞ்சு போன அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜில் ஆஃபீஸ்க்கு வெளியே உங்களை தான் மீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க? சார் என்ன பேசணும் எனக்கு ஞாபகம் இல்லை, நார்மலாக தான் பேசணும். அப்புறம் பிரியா ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போகிறேன்னு சொன்னாங்களா? பார்ட்டி? சார் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சார் அன்னைக்கு எங்க ஹோட்டல்ல எந்த ஒரு பார்ட்டியுமே நடக்கல சார். 16th அக்டோபர் அன்னைக்கு இந்த பொண்ணு உங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. சரிங்க, நிறைய பேர் வருவாங்க போவாங்க. எப்படி சார் எங்களுக்கு எல்லாரையும் தெரியும்? இவங்களோட பேர் பிரியா. இந்த நேமில் யாரும் புக் பண்ணியிருக்காங்களா பாருங்க. பிரியான்ற நேம்ல எந்த ஒரு புக்கிங்கும் இல்லைங்க சார். செக் புக்கில் தேடி பாருங்க. புக்கிங் பண்ணாமல் அப்புறம் எப்படி இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க? எனக்கு இந்த ஹோட்டலோட 16th அக்டோபரோட ஃபுட்டேஜ் உடனே வேணும். ஆலோக், நீ இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை ரொம்ப தீவிரமா இருக்கு. அதை எப்படியாவது நம்ம ரிசால்வ் பண்ணி ஆகணும். ஐம் சாரி அலோக், ஆனா நீ என்கிட்ட சோஷியல் ஆன்சைட்டி டிஸார்டர் இருக்குன்னு தானே சொன்னேன். மேம் என்ன கிரைசிஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஆக்சுவலி ஆலோக்கோட சோஷியல் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஆங்ஸைட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் இருக்கு. அது நிறைய விதத்துல ஏற்படும். ஒன்று ரூம்குள்ள க்ளோஸ் பண்ணிக்கிறதுனால அலுவலக ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. நீங்க ஆலோக்கை எப்பயுமே பாசிட்டிவ் வேவ்ல தான் அப்ரோச் பண்ணணும். அவரோட மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்கப்பா, நானும் சந்தியாவும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி, எனக்கு பிரியா மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் அவள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலைல்ல. வாங்கிட்ட எதுக்கு சொல்லணும்? ஆ, தங்கச்சிக்கு கூட பார்க்காம விட்டுட்டு போனவன் தானே இவன். இப்போ மட்டும் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு அக்கா தங்கச்சி பாசம்? இதுதான் உன் பிரச்சனையே. என் இன்டென்ஷன் எப்போவுமே சந்தேகப்படுற. ஆமா, எனக்கு தெரியும் உன்னோட இன்டென்ஷன். வாய மூடுங்க. 2 பேரும் முதல்ல சண்டை போடுறதை நிறுத்துங்க. எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அக்டோபர் 16 அன்னைக்கு நீல்கமல் ஹோட்டலில் எந்த பார்ட்டியும் நடக்கல. என்ன? அக்டோபர் 16 அன்னைக்கு பிரியா எந்த பார்ட்டிக்கும் போகல. ஆனா சார், பிரியா நீல்கமல் ஹோட்டலுக்கு பார்ட்டிக்கு போனதா தான் சொன்னான். ஒன்று பிரியா உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கணும், இல்லை நீங்கள் எங்ககிட்ட போய் சொல்கிறீங்க. நாங்க எதுக்கு சார் போய் சொல்ல போறோம்? நீங்கள் போலீஸ்லேயும் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இப்படி நடந்திருக்கலாம். பிரியா போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்க நினச்சி நீங்கள் அதை மறுத்ததால் மனம் உடஞ்சி தற்கொலை பண்ணியிருக்கலாம். இதுதான் நடந்தது. அவ அப்படி சொல்லி எங்களை தொந்தரவு பண்ணவே இல்லை சார். அவ மனசுலேயே எல்லாம் வச்சிருந்ததுனால கூட இப்படி நடந்திருக்கலாம். அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு போனது யாரு? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சூசைட் நோட் விட்டு போயிருக்காங்க. அவங்க ஏன் சூசைட் பண்ணன்னு அதில் எழுதவே இல்லை. ஏன்? நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க? பிரியாவை அந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னா நீங்கள் தப்பிக்க வைக்கணும்னு பார்க்குறீங்களா? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. உண்மை என்னன்னா அவள் எங்ககிட்ட சொல்லவே இல்லை யார் அவளை ரேப் பண்ணான்னு. சார், எங்களுக்கும் ஒன்றும் புரியல சார். என் தங்கச்சியை இந்த நிலைமைக்கு யார் ஆளாக்குனதுன்னு தெரியல. லெட்டரில் எதுக்கு சாரின்னு எழுதினாலும் புரியல. கேள்விகள் நிறைய எழுந்துகிட்டே இருக்கு. உண்மையா பிரியா நில்கமல் ஹோட்டலுக்கு போகலனா அப்புறம் ஏன் அவங்களோட சிஸ்டர் கிட்ட நான் நில்கமல் ஹோட்டலுக்கு போனதா சொன்னாங்க? அந்த சூசைட் நோட்ல எதுக்காக குற்றவாளிகள் தண்டிக்கவும் பட மாட்டாங்க, நியாயமும் கிடைக்காதுன்னு எழுதினாங்க. ஆனா பிரியாவை ஃபோர்ஸ் பண்ணி சூசைட் பண்ண வச்சது யாருன்னு போலீஸ் ரொம்ப தீவிரமா வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. பிரியாவை சூசைட் பண்ண ஃபோர்ஸ் பண்ணது யாரு? இல்லை சார், எங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் பற்றி எதுவும் தெரியாது சார். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் பிரியா ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார். பிரியாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே சார். எல்லா தப்பும் எங்களோட தான் சார். ஆனால் சார், அவன் மேலே எந்த தப்பும் சொல்ல மாட்டேன் சார். நீ முதல்ல உன்னை பார்த்துக்கம்மா. அப்பா, இது செஞ்சவன் பெரிய கிரிமினல். அவன் கொடூரமான வேலையை செஞ்சுருக்கான். அவளோட சாவுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தே ஆகணும். சார் இப்போதைக்கு சார் என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? பிரியா சூசைட் பண்ண விஷயம் தெரியும்ல. அப்புறம் பிரியா வாங்கிட்ட தான் ரொம்ப நேரம் ஃபோன் பேசியிருக்காங்க. சொல்லு, உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது அஃபேர் இருக்கா? எங்களுக்குள்ள அப்படி எதுவும் கிடையாது சார். அவங்க என்னோட ஆஃபீஸ் மேட். ஒர்க்கை பற்றி நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் சார். என்ன நம்புங்க, எனக்கு அந்த மாதிரி எந்த அஃபேரும் கிடையாது. ஓகே, நம்புகிறேன். பிரியாவும் நீயும் ஒர்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுப்போம். நீயும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அதிகமாகவே பேசியிருக்க. நீ பேசும்போது பிரியா அவங்களோட
ப்ராப்ளம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? சார் நீங்கள் வேணா எங்கள் ஆஃபீஸ் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் கிட்ட விசாரிச்சு பாருங்கள். அவங்க யார்கிட்டயாவது அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நீ சொல்லு, நீ எதை சொல்லணும்னு நினைக்கிற? எங்களோட பாஸ் ஜெயித்தத் இருக்கார்ல, அவர் நல்ல மனுஷனே கிடையாது. அவர் பிரியா மொலாஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. சார் என் மேலே யாரோ பழி போட பார்க்குறாங்க. நான் ஒரு டீசெண்டான ஆள், என்னை நம்புங்க சார். உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாதான் நீ வழிக்கு வருவ. ஃபோட்டோ காட்டுங்க, பேக்ரவுண்டை பாரு, லொக்கேஷன் பாரு. ஞாபகம் இருக்கா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உன்னுடைய ஃபார்ம் ஹவுஸில் எடுத்தது? இல்லை சார், இந்த ஃபோட்டோஸ்க்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். என்னை கோவப்படுத்தி பார்க்காத. நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். இது ஃபார்ம் ஹவுஸில் எடுத்தது தான். நீ அடிக்கடி ஆஃபீஸ் பார்ட்டியை ஃபார்ம் ஹவுஸில் தான் ஏற்பாடு பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும். சரி சொல்லு, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு தானே நீ பிரியாவை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணியிருக்க? இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் தான் சார் எடுத்தேன். ஆனால் சார், அவள் என்னை எக்ஸ்ப்ளாய் பண்ண பார்த்தா. பிரியா இப்போ இந்த உலகத்தில் இல்லை. உன்னோட தப்பான கதையை சொல்லி தப்பிக்கலான்னு மட்டும் பார்க்காத. நான் இந்த பொய் எதுவும் சொல்லலை சார். அவன் என் வீக்னஸை பயன்படுத்தி என்னை பிளாக்மெயில் பண்ண பார்த்தா. ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொன்னான். அவளோட பிளான் தெரியாமல் போய் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். சாரி சார், நான் தப்பான ரூமுக்கு வந்துட்டேன். இது கரெக்டான ரூம் தான். நான் கண் முழிச்சு பார்க்கும்போது பெட்டில் படுத்துருந்தேன் சார். எல்லா துணியும் அவனுங்க எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் எனக்கு ஒரு பையன் கால் பண்ணியிருந்தான். ஃபோனில் 30 லட்ச ரூபா அனுப்ப சொல்லி என்னை மிரட்டினான் சார். அந்த அமௌண்ட்டை தராட்டி இந்த ஃபோட்டோஸை வைரல் பண்ணிடுன்னு சொன்னான் சார். என்னை பெரிய சங்கடத்தில் மாட்டி விட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு 30 லட்ச ரூபா தர வேண்டியதாகிடுச்சு. இந்தாங்க, நீங்களே பாருங்கள். ஃபோட்டோகிராஃபில் அந்த பசங்க முகமே தெரியலையே. இந்த பசங்களாம் யார்? எனக்கு தெரியாது சார். ஆனால் அங்கே 3 பேர் இருந்தாங்க. 2 பேர் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பசங்க. அப்புறம் 3வது ஆள் பணத்தை வாங்கிட்டு போனான். அப்புறம் இது எங்கே நடந்துச்சு? ஹோட்டல் ஹில்ஸ் கமலில் சார். ஹில்ஸ் கமலா, நீல் கமலா? நீல் கமல் இல்லை சார், ஹோட்டல் ஹில் கமல். சார் 16th அக்டோபர் அன்றைக்கி இந்த பொண்ணு இங்கே வந்தாங்களா இல்லையான்னு நான் சொல்ல முடியாது சார். ரூம் நம்பர் 104 புக் பண்ணது யாரு? சிமின்ற நேமில் அது புக் பண்ணியிருக்காங்க. பையன் யாராவது கூட வந்தாங்களா? அதை பற்றி எனக்கு தெரியாது சார். அக்டோபர் 16ஓட சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்க. சாரி சார், நாங்கள் 1 வீக் ரெக்கார்ட் தான் மெயின்டைன் பண்ணுறோம் சார். 1 வீக் அப்புறம் அதுவாக டெலீட் ஆகிடும் சார். ரூம் நம்பர் 104 எங்கே இருக்குன்னு காட்டுறீங்களா? எஸ் சார். சார், நான் ரூமை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன். அந்த ரூம் ஃபோட்டோவில் இருக்க அதே ரூம் மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் சார், ரூமை சிமின்ற பேரில் புக் பண்ணியிருக்காங்க. என்ன, சிமி பேர்லையா? எஸ் சார். இன்னொரு விஷயம் சார், பிரியாவோட பாஸ்க்கு இமெயிலில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அட்ரஸ் சிமி 1729. பிரியாவுடைய பாஸ் பிரியா தான் என்னை ஹோட்டலுக்கு வர சொன்னதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹோட்டலுடைய ரூம் சிம்மியோட ஐடியா வச்சு புக் ஆகிருக்கு. ஒருவேளை பிரியா தான் சிம்மி கிட்ட சொல்லி பிரியாவோட பாஸ் ஹோட்டலுக்கு வர வச்சுருப்பாங்களா? சிமி தான் பிரியாவோட பாஸை ட்ராப் பண்ணாருன்னா அப்போ பிரியாவை யார் ரேப் பண்ணியிருப்பா? அந்த பசங்க பிரியாவோட பாஸ் ஃபோட்டோவில் இருக்க பசங்க. பிரியாவுடைய பாஸ் மொத்தம் 3 பேர் இருந்ததாக சொன்னார். அந்த 3 பேரோட ஸ்கெட்சும் ரெடி பண்ணுங்க. சிம்மியோட ஐடியா வச்சு அட்ரஸை கண்டுபிடிங்க. லொக்கேஷன் வர்தாவில் கட்டுது சார். வர்தா போலீஸை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. சிம்மி அங்கே இருக்காங்களான்னு உடனே கண்டுபிடிங்க. ஓகே சார். இல்லை சார், எனக்கு இவளை யாருன்னு தெரியாது. இவரை மட்டும் இல்லை, அந்த சிமி எனக்கு யாருன்னு தெரியாது. அதை காட்டுங்க. சார், இவர் பிரியாவோட பாஸ் ஜெய்தப் சார். அந்த 2 பசங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆனால் சார், இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட கேட்குறீங்க? பிரியாவோட பாஸ் ஜெய்தேவ் பிரியா இந்த 2 பசங்களையும் வச்சு பிளாக்மெயில் பண்ணதா சொன்னார். சார், அவன் பொய் சொல்கிறான். பிரியா அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா. சார், சிமி ஐடியில் இருக்க வர்தா அட்ரஸில் போய் யாருமே இல்லை சார். ஆனால் சார், வர்தா போலீஸ் சிமியோட ஐடியை பார்த்துட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போன பொண்ணுன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொலை செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரே மாதிரியா இருக்காங்க. இவங்க பேர் கூட சிமி தான். ஒரே பேர், ஒரே முகம், ஒரே சர்நேம். சிமியை யாராவது கொலை செஞ்சுருந்தா அப்போ யார் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணது? சிமி மர்டர் கேஸ் என்னாச்சு? அது இன்னும் சால்வ் பண்ணல சார். சிமிக்கு நரேந்திரன் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வர்தா போலீஸ் சொன்னாங்க. நாசிக் போலீஸ் தான் அவனோட கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. சிமியோட மர்டர் கேஸை நாசிக் போலீஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. நாசிக் போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ஹோட்டலை தரவாக செக் பண்ணுங்கள். சிமியோட ஐடியா யூஸ் பண்ணி யார் ரூம் புக் பண்ணான்னு கண்டுபிடிங்க. எஸ் சார்.
ஒரு ஃபோட்டோவில் இருக்கிறது சிமி வர்தாமி, இன்னொரு ஃபோட்டோவில் இருக்கிறது நரேந்தர். வர்தாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் இவங்க வேலை செய்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது இவங்க 2 பேருமே அஃபேரில் இருந்திருக்காங்க. முதல்ல 2 பேரையும் கொண்டது ஒரே ஆள்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு எந்த லீடுமே கிடைக்கல. வர்தாவை விட்டு அவங்க வந்ததுக்கு காரணமே நரேந்திரனோட அம்மா எங்ககிட்ட சொன்னாங்க. அப்புறம் அந்த நரேந்திரன் வர்தா பேங்க்கில் நிறைய குளறுபடி பண்ணியிருக்காரு. அது நாங்கள் என்கொயரியில் தான் கண்டுபிடிச்சோம். அது என்னன்னு சொல்லுங்கள். எங்கே பாருங்க, அம்மாவுக்கும் பையனுக்கும் 2 கோடி ரூபா லோன் பாஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சு. பாருங்க. சார் சிமியும் நரேந்திரனும் நாக்பூர் காலேஜில் ஒன்றா படித்தவங்க. அவங்க பழைய கான்டாக்டை சர்ச் பண்ணும்போது 2 பேருக்கும் காமன் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. யார் அந்த காமன் ஃப்ரெண்ட்? ராணி. சிமி கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் சிமி கூட ரொம்ப ஆக்டிவில் இருந்திருக்காங்க. ரீசெண்டாக அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவங்க மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு இதை செஞ்சுருக்கலாம். மர்டர் கேஸில் நாம் இன்வால்வ் ஆகிறத பார்த்து தான் அப்படி பண்ணாங்களா? பாசிபிள் இருக்குது சார். அதனால தான் ராணியோட சோஷியல் மீடியாவில் இருக்க அட்ரஸை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் சார். போகலாம் சார். நான் உங்ககிட்ட உண்மை தான் சொல்கிறேன். ராணி எங்கே போனான்னு தெரியாது. பிலீவ் மீ. உங்கள் பொண்ணு இப்போ எங்கே இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? எப்படி உங்களை நம்புறது? நான் வேண்டான்னு என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. அதோட அவள் என்னை அப்பாவே மதிக்கலை. ஏன்? உங்கள் 2 பேருக்குள்ள என்ன நடந்தது? அப்பா, ஆலோக் உங்களை முழுசா நம்பி தானே பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன, நீங்க எப்படிப்பா அவரை ஏமாத்தலாம்? ராணி, நான் யாரையுமே ஏமாத்தலை. அந்த பிஸ்னஸ்னால எனக்கு தான் 50 லட்ச ரூபா லாஸ். உங்களால பல கோடி அவருக்கு நஷ்டமாயிருக்கு. இவருக்கு சேர வேண்டிய எல்லா பணத்தையும் இப்பவே எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்தாகணும். நான் எதுக்காக பணம் தரணும்? என் பொண்ணு வச்சு என்னவே நீ ஏமாத்திட்டல. ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன்டா. அப்பா, அப்பா நிறுத்துங்க. அப்பா, இவரோட கம்பெனில நஷ்டத்தை ஏற்படுத்தினதுக்காக இவர்தான் உங்க மேல ஃப்ராட் கேஸ் ஃபைல் பண்ணணும். அந்த திருட்டு பையனை சப்போர்ட் பண்ணி என்னவே எதிர்த்து பேசினேன் சார். என்ன ஒரு அப்பாவே மதிக்கல. இப்போ எங்கே இருக்கா, உயிரோடு இருக்காளே எனக்கு தெரியாது. சோஷியல் மீடியாவில் கூட கான்டாக்ட் பண்ணுறத நிறுத்தியாச்சு. அப்புறம் அந்த பையன் ஆலோக், ரைட்? அவன் எங்கே இருக்கான்? அவனா ஆர்மி காலனியில் இருக்கிற அவன் தாத்தா வீட்டில் இருப்பான். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவன் வீடு பூட்டி தான் இருக்கும். ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பான். அவனுடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா? கொஞ்சம் இருங்க, இந்தாங்க. விஷால், சொல்லுங்க சார். ஆர்மி காலனி கர்னலுக்கு சொந்தமானது. அவருக்கு கிராண்ட்சன் யாரும் கிடையாதான். இல்லை, ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னென்னா இந்த வீடு பூட்டி கிடக்கு சார். அப்புறம் எப்படி ஆலோக்கு இந்த வீட்டில் இருந்திருப்பான்? முதல்ல அவனுடைய பேர் ஆலோக்கா இருக்கவே வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் பெரிய திருடனாக இருக்கணும். நரேந்திரன் 2 பேருக்கும் லோன் பாஸ் பண்ணியிருக்கான். ஃபைலில் இருக்க இந்த 2 பேருடைய ஃபோட்டோவும் ஒரே மாதிரி இருக்குது. 2 பேருமே ஒரே ஆள் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருக்காங்க. மனேஷ், இவனை எப்படியாவது நாம பிடிச்சே ஆகணும். ராணிக்கும் இவனுக்கும் என்ன கனெக்ஷன் விசாரிங்க சார். நானும் ராணியும் அவளை கெஃபேல தான் மீட் பண்ணோம் சார். அவ எங்ககிட்ட என்ன சொன்னானா, சோஷியல் ஆன்சைட்டி டிசார்டர். ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? அது எனக்கு சோஷியல் ஆன்சைட்டி டிசார்டர் இருக்கு. மேட்ரிமனி சைட்ல பல பேரை ரிஜெக்ட் பண்ண ராணி கடைசியில அவ ஆளுக்கு காதலிச்சா. அப்புறம் அவ அப்பாவை கூட தூக்கி போட்டா, ஆளு கூட ஓடி போயிட்டா. சார், எனக்கு இவரை பற்றி எதுவும் தெரியாது சார். இவர் யார், என்ன பண்ணுறாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது சார். அவர் அந்த பொண்ணுங்க கிட்ட போய் இன்னைக்கு லஞ்சு ஃப்ரீன்னு சொல்ல சொன்னார் சார். அவ்வளோதான் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். நானும் அப்படியே போய் சொன்னேன். அப்படி சொன்னதுக்காக எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாரு சார். அந்த பையனை பற்றி எந்த லீடு கிடைக்கல. ஃபோட்டோவை எல்லா இடத்துக்கும் அனுப்பி வச்சுருக்கோம் சார். மேட்னிமோனி சைட்டில் ராணி பார்ட்னர் தேரத்தா ராணியோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கல்ல, நிறைய பசங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த பையன் ராணியை மேட்ரிமோனி சைட்டில் பார்த்து அவளை ஏமாத்துறதுக்காக ராணியை டார்கெட் பண்ணி கூட்டிகிட்டு ஓடி இருக்கலாம். மேட்ரிமோனி சைட்டில் ராணிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே சார்.
நீங்கள் சொன்னது சரிதான் சார். இந்த பையனோட மேட்ரிமோனியல் அக்கௌண்ட் பல பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. செமி கிட்ட ராகுலாவும் பிரியா கிட்ட மானவாவும் அட்டாச் ஆயிருக்கான். பிரியா பாஸ் கண்டுபிடிச்சிட்டாரு சார். இவங்கிட்ட தான் 30 லட்சம் கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய கேங். ராணியோட அப்பா 50 லட்சத்தையும் சேர்த்து ராணியும் இழந்துட்டு இருக்காரு. சார், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன கெட்டப்பில் இருக்கான்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் சார். இவ இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பேரில் நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. இவனோட அடுத்த டார்கெட் யாராக இருக்கும்? இதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ட்ரை அன்டில் யூ சக்சீட். ஐ எம் ஷூர் இவனோட அடுத்த இறைய டார்கெட் பண்ண தயாராகிட்டு இருப்பான். ஹாய். ஹாய். ஏய், என்ன பண்ற? மாறு வேஷம் போடுறது ரொம்ப பிடிக்குமோ? உனக்கு நான் ஒரு மாறு வேஷம் போடுறேன். கண்ணாடியில் நீயே உன் மூஞ்ச பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணுறேன் பாரு. இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கிற? இது வரைக்கும் 17 பொண்ணுங்க. 18வது பொண்ணு போலீஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொண்ணுங்களை மட்டும் ஏமாற்றி கொண்டுட்டு இருந்த நரேந்திரன், அவரே ஏன் கொன்ன? நான் சிம்மி கூட இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் நரேந்திரனை பற்றி என்கிட்ட சொன்னான். அவன் ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா. என்னுடைய பிளான் சிம்மியை யூஸ் பண்ணி நரேந்திரன்கிட்ட லோன் வாங்குறது தான் என்னுடைய பிளான். எங்கள் அப்பாவோடைய கம்பெனிக்கு பிஸ்னஸ் ஃபண்டு தேவைப்படுறதா சிம்மி கிட்ட சொன்னேன். அவள் தான் நரேந்திரன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணான். நரேந்திரனுக்கும் என் மேலே எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சிம்மிக்கு அவன் மேலே ஒன் சைடு லவ் இருந்துச்சு. ஆனால் சிம்மி அவனை லவ் பண்ணல. நரேந்திரன் ஒன்று நான் காதலிக்கல, நான் ராகுலை தான் விரும்புகிறேன். கொஞ்ச நாள்லேயே லோனுக்கான பணம் என் அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு. நாங்கள் ஸ்பாட் பண்ண எல்லாருமே மேட்ரிமோனி சைட்டில் இருந்து தான் நீ டார்கெட் பண்ணியிருக்க. ஆனால் ராணி எங்கேருந்து ஸ்பாட் பண்ண? நான் சிம்மி கூட இருக்கும்போது தான் அவள் தான் ராணியை பற்றி என்கிட்ட முதல்ல சொன்னான். ராணி அவங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணான். அவங்க அப்பா கிட்ட இருந்து நான் 50 லட்ச ரூபாய் வாங்கிட்டு அப்புறம் என்னுடைய அடுத்த டார்கெட் பிரியா. நான் ஃபஸ்ட்டு பிரியாவுக்கு மேட்ரிமோனி சைட் மூலிமா தான் பழக்கமானேன். அப்புறம் நான் பிரியாவை ரெகுலராக மீட் பண்ணும்போது பிரியாவோட பாஸ் அவளை தப்பாக ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறதா என்கிட்ட சொன்னான். அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதா என்கிட்ட சொன்னான். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. பிரியாவோட பாஸை டார்கெட் பண்ணுறது நிறைய பணம் கிடைக்கும் இல்லையா? அதனால தான் அவளை நான் கன்வின்ஸ் பண்ணேன். நீ அவனை கால் பண்ணு, ஹில் ஹோட்டலுக்கு உடனே வர சொல்லு. பணம் கிடைச்ச உடனே பிரியாவை கொலை பண்ணுறது தான் பிளான். போலீஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. பிரியா பாஸ் கிட்ட இருந்து பணம் வாங்கின அப்புறம் பிரியாவால் உனக்கு எந்த யூஸும் இல்லை. எதுக்கு அவளை உயிரோட விட்டா? கொஞ்ச நாள் அவளை அனுபவிச்சுட்டு அப்புறமா அவளை கொன்று போட்டுடலான்னு பார்த்தேன். அதனால தான் விட்டேன். எங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. போலீஸ் கிட்ட போவான்னு நினச்சேன். சூசைட் பண்ணி செத்து போயிட்டா. உன் வாழ்க்கை முழுக்க உன்னை ஜெயிலில் அடைக்காமல் நான் விட மாட்டேன். தினந்தோறும் நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். அதுல உண்மையானவங்க யாரு, அதுல பொய்யா வேஷம் போடுறவங்க யாருன்னு பார்த்து பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் அனுப் சோனி. அடுத்த கிரைம் பேட்ரோல் சத்தக்கில் ஒரு புது கேஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க ஃபேமிலியும் ரொம்ப சேஃபா இருங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க. தொடர்ந்து கிரைம் பேட்ரோல் சத்தக்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.